ஒரு கிராமத்து பெரியவர் சைக்கிள் ஒண்ணு வச்சிருந்தாரு. அவர் இல்லாட்டி சைக்கிள் இல்ல, சைக்கிள் இல்லாட்டி அவர் இல்ல. ரெண்டு பேருமே ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைங்க மாதிரி அம்புட்டு ஒட்டிக்கிட்டே தெரிஞ்சாங்க. ஓட்டிக்கிட்டே இவரும் அலைஞ்சாரு. ஒரு நாள் அவரு சந்தைக்கு போனாரு. நடு சந்தையில ஒரு இடத்துல சைக்கிளை நிறுத்தி வச்சுப்புட்டு மும்முரமா சாமான்களை வாங்கிக்கிட்டு இருந்தாரு. அரை மணி நேரம் கழிச்சு தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ சைக்கிளை பூட்டலையே, மோசம் போனேனே. சர்வசாதாரணமா திருட்டு நடக்கிற படு கேவலமான திருட்டு பயவுள்ள சந்தையில இது. நினைச்ச நிமிஷத்திலே உடம்பு பூரா நடுங்கி போனார், மனசு பூரா பதறி போனார். அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினாரு. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே ஓடினாரு. வேர்க்க விறுவிறுக்க பறந்து போய் பார்த்தா அங்க அவரோட சைக்கிள் வச்சது மாதிரி வச்ச இடத்திலேயே அது பாட்டுக்கு கம்முன்னு நின்னுகிட்டு இருந்துச்சு. உடனே நன்றி பெருக்கோட பெருத்த மூச்சை விட்டுக்கிட்டு சாமிக்கு நன்றி சொல்ல முடிவெடுத்தாரு. சைக்கிளை தள்ளிக்கிட்டே பக்கத்து தெருவுக்கு போய் சாலையோர கோவிலுக்கு போனாரு. சைக்கிளை ஓரமா நிறுத்தி வச்சுப்பட்டு அதுக்கு பக்கத்திலேயே நின்னுக்கிட்டு கண்களை எல்லாம் மூடி சாமிய மனசார நினைச்சுக்கிட்டு நன்றி பெருக்கோட நன்றி கண்ணீர் விட்டாரு. வெள்ளந்தியான மனசோட மனசார வேண்டிக்கிட்டு கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல அவரோட சைக்கிளை காணா, எவ்வளவு தள்ளிட்டு போயிட்டான். இந்த பண்பாடு குறைந்த காலத்திலே பாதுகாப்பு சாமிக்கே இல்லை, அப்புறம் எப்படி சைக்கிளுக்கு? நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல அறிவையும் ஒரு சேர கடவுள் கொடுப்பதில்லை. நீ கனகச்சிதமாக செயல்பட்டால் கடவுளே கூட உனக்கு பயப்படுவார். இது இத்தாலிய பழமொழி. ஆபத்தில் உதவாத நண்பன், அவசரத்திற்கு உதவாத சொந்தம், பசிக்கு உதவாத உணவு, தேவைக்கு உதவாத பணம், இவர்களோடு நம்பிக்கைக்கு உதவாத கடவுள் இருந்தாலும் பயனில்லை, இறந்தாலும் பயனில்லை. உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே. உனக்கு துணையாக இருக்கும் கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் என்று சோதனையிடம் சொல். கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே, கடவுளை திட்டாதே. அவர் கஷ்டத்தை தருவது உன்னை துன்புறுத்த அல்ல, அந்த சூழல்களில் உன்னை சுற்றி எத்தனை உறவுகள் போலிகள் என்று உனக்கு உணர்த்தவே. அருமையான கதைகள் ஆயிரம்.